வணக்கம். இன்னைக்கு வந்து நெல்லை வில்லேஜ் ஃபுட்ல சூப்பரான ஒரு கிராமத்து தக்காளி கடையல் செய்ய போறோம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செமையா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தக்காளி கடையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். தக்காளி 8, சின்ன வெங்காயம் 20, பச்சை மிளகாய் 7, பூண்டு 4 பல், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து தக்காளி கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இது கூட நறுக்குன சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட தக்காளியும் போட்டு நல்லா மசிய வதக்கிடலாம். உப்பு 2 சேர்த்து நல்லா மசிய வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிய வேகும். தக்காளி இந்த அளவுக்கு மசியணும். அப்போ தான் ஈஸியாக கடைய முடியும். இப்போ இது நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு இது ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இது கூட மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் தக்காளி கடையல். இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இதில் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.